வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். பிறவியால் ஜாதியா, செயலால் ஜாதியா? இந்த பிரச்சனை ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறது. வேதியர் குலத்தில் பிறந்த ராவணன் அவருடைய செய்கையின் மூலமாகத்தான் அசுரன் ஆனார். அசுர குலத்தில் பிறந்த பிரகலாதன் அவருடைய செய்கையின் மூலமாகத்தான் தேவன் ஆனார். சத்திரிய குலத்தில் பிறந்த விஸ்வாமுத்திரர் பிரம்ம ரிஷி ஆனார். ஒரு சமயம் கயாசுரன் என்ற ஒரு அசுரன் மகாவிஷ்ணுவை நோக்கி கடுமையாக தவம் செஞ்சிட்டு இருந்தாராம். அவர் அரக்கர் குலத்தில் பிறந்தவர் தான். ஆனால் அரக்கர் குலத்தில் பிறந்த அரசன் அல்ல. இந்த மாதிரி கயாசுரனின் கடுமையான தவத்தை கண்டு எப்போவும் மாதிரி இந்த இந்திரன் அந்த தேவர்கள்லாம் பயப்படுவாங்க இல்லையா. அசுரர்கள் தவம் செஞ்சாலே அதனால ஏதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு பயப்படுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த கயாசுரனின் தவத்தை கண்டு அவங்க பயந்துக்கிட்டு போய் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிட்டு ரொம்ப வருஷமாக கயாசுரன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நீங்கள் எப்படியாவது அவருடைய தவத்தை கலைக்கணும்னு சொல்லி மன்றாடி வேண்டி கேட்டாங்களாம். உடனே மகாவிஷ்ணு சரி ரொம்ப வருஷமாக என்னை நோக்கி கயாசுரன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய தவம் முடிய போகிற காலகட்டம் வந்திருக்கு, நான் போய் அவருக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு உடனே கயாசுரன்கிட்ட அவனுடைய தவத்தை கலைச்சிட்டு, அப்பா உனக்கு என்ன வரம் வேணும், நான் உன்னுடைய வரத்தை பார்த்து சந்தோஷப்படுறேன், உனக்கு வேண்டிய வரம் என்னன்னு கேளுன்னு சொல்லி சொன்னாராம். உடனே கயாசுரன் மகாவிஷ்ணுவை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு உடனே டக்குன்னு இந்த வரம் அந்த வரம்ன்ட்டு அவர் கேட்கலையாம். கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் வரம் கேட்டாராம். அவர் யோசித்து பார்த்த விஷயம் என்னென்ன, நம் குலத்தில் பிறந்த இந்த ராவணன் இந்த மாதிரி தான் கடுமையான தவமெல்லாம் செஞ்சார். எல்லாமே அவர் கைகூடி எல்லா சித்திகளும் கைகூடி கூட இந்த மனுஷங்களை அவர் துச்சமாக நினச்ச காரணத்தினால தானே திருமால் மனித ரூபத்தில் ஒரு அரசனாக அதாவது ராமராக அது மூலம் அவருக்கு ஒரு மரணம் ஏற்பட வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி ஹிரண்யகசிபு இந்த மாதிரி அவரும் இந்த மாதிரி நினச்சதுனால தான் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த மாதிரி நம்முடைய விஷயத்திலும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னுட்டு நல்லா யோசித்து பார்த்துட்டு அவர் கேட்டாராம், இந்த தேவர்கள், இந்த ரிஷிகள், இந்த துறவிகள், இந்த மந்திரங்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இவர்களை காட்டிலும் இவர்கள் எல்லாரையும் விட என் உடலானது, என் உடலே புனிதமாக ஆகணும். இந்த என் உடலின் ஸ்பரிசம் யாருக்காவது பட்டாலும் சரி, இல்லை எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னை சரணடைஞ்சு என் பாதம் தொட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினா அவர்களுக்கு மோட்சம்தான் கிடைக்கணும். இதுதான் எனக்கு வேணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கேட்டாராம். எல்லா அசுரர்களும் தவம் செய்கிறப்ப அவங்கவுங்க கேட்ட வரத்தை அந்த மும்மூர்த்திகள் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி மகாவிஷ்ணு அவர் கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன்ப்பா உனக்குன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு போயிட்டாராம். இந்த வரத்தோட பின்விளைவு என்ன ஆச்சுன்னா, இந்த அசுர குலத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், இந்த மனிதர்களாக இருக்கட்டும், அவங்கவுங்க என்ன செஞ்சாங்களாம், அவங்கவுங்க அவங்க மனம் போன போக்கில் நல்லா வாழ்ந்துட்டாங்களாம். இந்த பாவத்தை பற்றியோ இந்த புண்ணியத்தை பற்றியோ பயப்படாமல் அவங்க மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு கடைசியில் கயாசுரன்ட்ட தஞ்சம் அடைஞ்சு என்னுடைய பாவத்தை போக்கி எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டாராம். உடனே கயாசுரனும் இந்த மாதிரி வந்தவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாராம். இப்போ அதனால் இந்த என்ன ஆச்சுன்னு இந்த நரகத்துக்கும் சொர்க்கத்துக்குமே எந்த வேலையுமே இல்லாமல் போயிடுச்சான். அதாவது வாழற மனுஷங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வாழற காலத்தில் இந்த பாவ புண்ணியத்துக்கு பயந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் தானே நம்ம வாழற காலத்தில் பாவம் செய்யாமல் வாழ்ந்தால் தான் நமக்கு சொர்க்கம் கிட்டும். இல்லைன்னா பாவம் செஞ்சால் நரகம் கிட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமே மாறி போயிடுச்சான். மாறி அவங்கவுங்க மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிட்டு, இந்த கயாசுரன் இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த மோட்சத்தை தேடிக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சான்.
மனுஷங்களுக்குள்ள அரக்கர்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சான். இதை வந்து மகாவிஷ்ணுகிட்ட போய் இவங்க திரும்ப வந்து தேவர்கள், இந்த இந்திரன், முனிவர்கள் எல்லாரும் எடுத்து சொல்லி இந்த இதுலேருந்து வந்து ஏதாவது வந்து ஒரு வழி கண்டு இந்த ஏதாவது ஒரு இது பண்ணுங்க, இல்லைன்னா இது நீடிச்சுக்கிட்டே போனால் இது ரொம்ப பிற்காலத்தில் ரொம்ப பிரச்சனையாக போயிடும்னு சொல்லி கேட்ட உடனே அப்புறம் மகாவிஷ்ணு வந்து இந்த கயாசுரனின் உடலை வந்து அழிச்சாதான் இதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், இல்லைன்னா இது வேறு ஒன்றும் செய்ய முடியாதுன்னுட்டு உடனே கயாசுரன்கிட்ட வந்து கயாசுரன் வந்து நான் வந்து ஒரு யாகம் செய்ய போகிறேன், வந்து அந்த யாகத்துக்கு வந்து உன்னுடைய உடலை தவிர்த்து வேறு எந்த எதுவுமே ஒரு புண்ணியமாக எதுவுமே கிடையாது, உன்னுடைய உடல் வந்து இந்த அவ்வளோ புண்ணியமானது, இந்த உடலையே வந்து தானமாக நீ தரணும், இந்த யாகத்துக்காக தரணும், கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டாராம். உடனே வந்து கயாசுரனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சான். உடனே அவர் சொன்னாராம், ஒரு நல்ல காரியத்துக்கு என் உடல் வந்து பயன்படுதுன்னா இதை விட எனக்கு வேறு என்ன வேணும், நான் வந்து கொடுக்க ரெடியாக இருக்கேன், யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாராம். உடனே வந்து யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்களாம். எப்போவும் அது இந்த மும்மூர்த்திகள், இந்த ரிஷிகள், இந்திரன், தேவர்கள், எல்லா சக்திகளும் எல்லாம் ஒன்று கூடி யாகம் நடக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்தாங்களாம். இந்த யாகத்துக்காக இந்த கயாசுரன் வந்து தன் உடலை கிடத்திய இடம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த காலத்தில் மகத தேசத்தை சேர்ந்த சம்பகாரண்யங்கிற மதுவனம் என்ற இடம் வந்து இப்போ வந்து அது கயன்னு சொல்கிறாங்க, இந்த காலத்தில் வந்து கயன்னு சொல்லப்படுறது. அந்த அந்த உடனே அவர் உடல் இதை வந்து அந்த தீ மூட்டி உடனே வந்து யாகம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சான். யாகம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த யாகம் முடிய போகிற கட்டத்தில் இந்த கயாசுரனோட உடலானது ஆட ஆரம்பிச்சிருச்சான். உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், அவர் உடல் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் உயிர் வந்து பிரிய போகுது, இந்த உடல் வந்து ஆடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை தூக்கி அந்த கயாசுரன் மேலே வச்சு அவருடைய கதையால் வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சாராம். உடனே வந்து இந்த கயாசுரன்கிட்ட மகாவிஷ்ணு கேட்டாராம், அப்பா உன்னை மாதிரி ஒரு புண்ணியவான் வந்து இந்த உலகத்திலே கிடையாது, நீ வந்து எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்கிற, வந்து இந்த யாகத்துக்காக உன் உடலையே வந்து இந்த தீக்கு நீ வந்து இறையாக கொடுக்குறியே, வந்து உனக்கு என்னப்பா வரன்னு ஒன்று கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய உடலானது உடலை விட்டு உன் உயிர் பிரிய போகுது, உனக்கு என்ன வரம் வேணும் கேளுப்பான்னு சொல்லி கேட்டாராம். உடனே வந்து கயாசுரன் வந்து அப்பவும் வந்து அவர் என்ன நினச்சா, லோகக்ஷேமந்தான் எனக்கு முக்கியம், இதை தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், அப்புறம் வந்து மற்றும் எல்லா தெய்வங்களும் இந்த அருவமாகவும் சரி உருவமாகவும் சரி என்னில் உறைய வேண்டும், நான் வந்து இந்த யாகம் செய்கிற இடத்துல எண்ணில் எல்லாரும் உரையணும், அதேமாதிரி இந்த யாகம் செய்யக்கூடிய இந்த இடம் வந்து என்னுடைய பெயராலேயே கயாசுரன் என்ற என்னுடைய பெயராலேயே கயை என்று இந்த இடம் வந்து அழைக்கப்படணும். இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க முன்னோர்களுக்கு வந்து இந்த பித்ரு காரியங்கள்லாம் செய்யணும், அதாவது வந்து சிரார்த்தம், தர்ப்பணம் இந்த மாதிரிலாம் செய்யணும். அவங்களுக்கு வந்து இப்படி செய்கிறவங்களுக்கு வந்து பிரம்மலோகமே சித்தி ஆகணும், இப்படி செய்கிறதன் மூலம் வந்து அவங்களுக்கு பிரம்மலோகமே சித்தி ஆகணும். அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாவமும் வந்து அவங்களுக்கு வந்து பாவமும் நெருங்கக்கூடாது அவங்கள, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்பவும் லோகக்ஷேமத்தை தான் வந்து முன்னிட்டு கேட்டாராம். உடனே மும்மூர்த்திகளுக்கும் வந்து இந்த கயாசுரனை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாச்சான். இவனை விட ஒரு தியாக உள்ளம் படைத்தவன் யாரும் கிடையாது, ஒரு அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தும் கூட இந்த இவனுடைய எண்ணங்களில் வந்து எவ்வளவு பெரிய லோகக்ஷேமத்துக்கு வேண்டி கேட்குற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பாரியா, இது யாருக்குமே வராதுன்னு சொல்லிட்டு, அப்பா நீ கேட்ட மாதிரியே உன்னுடைய வரத்தை நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்த உடனே வந்து அவருடைய கயாசுரனுடைய உடல்லேருந்து உயிரானது பிரிஞ்சிருச்சான். உடனே அந்த இடம்தான் வந்து இன்றைக்கி கயைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதாவது வந்து நிறைய வருஷங்கள் வந்து யாராவது வந்து சில பேர் சில குடும்பத்து எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து செய்வாங்க,
அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறவங்களும் உண்டு. சில பேருக்கு வந்து திதி விட்டு போனதும் இருக்கும். அப்படி வருஷக்கணக்காக நிறையா வருஷக்கணக்காக அந்த திதி, அதாவது ஒரு 5-6 வருஷம் அப்படி 10 வருஷம் இப்படி திதி விட்டு போனவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கயைக்கு போய் அந்த இடத்துல வந்து நீராடிட்டு, இந்த பல்குனி நதியில் நீராடிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அந்த அவங்க முன்னோர்களை நோக்கி இந்த சிரார்த்தமோ அல்லது இந்த தர்ப்பணமோ கொடுத்துட்டு வந்தால் அவங்க முன்னோர்களுக்கு வந்து பிரம்மலோகமும் சித்தியாகும். இப்படி செய்கிற இவங்களுக்கும் வந்து நிறையா நலன்களும் இவங்களுக்கும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போயாவது வாழ்க்கையில் ஒரு தரமாவது இந்த கயைக்கு போய் இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியத்தை செஞ்சுட்டு அந்த இதை செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இந்த இடத்துலையே வந்து மகாவிஷ்ணு வந்து அவர் கதையால் வந்து அவர் பாதத்தை வந்து அந்த கயாசுரன் மேலே வச்சு அழுத்தினார் இல்லையா, அதனால் இந்த இடத்துல வந்து விஷ்ணு பாதம்ங்கிற இடத்துல அவருடைய கதாதரன்கிற பேரில் மகாவிஷ்ணுவோட கோவில் வேறு இங்கே இருக்குது. அந்த மகாவிஷ்ணுவை இந்த கதாதரனையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதனால் எல்லோரும் வந்து இந்த கயை போகாதவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தரமாவது கயை போய் இதை மாதிரி சிரார்த்த காரியங்கள், இந்த தர்ப்பண காரியங்கள்லாம் விட்டு போனதை வந்து அங்கே போய் ஒரு தரமாக செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வருஷம் வழக்கம் போல் இது மாதிரி செய்யலாம். இது மாதிரி செஞ்சால் நமக்கு நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்மளுடைய வாரிசுகள் பின்னால் வர வாரிசுகளுக்கும் எல்லாமே நன்மையாக ஏற்படும். வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.